கவனமாக தலைகளை வணங்கி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த 2 நாட்களிலே உம்முடைய சிலுவை தியானிக்கும்படியாக நீரங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய நல்ல தயவுக்காக இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் விடுதலையும் சமாதானமும் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படியாக எங்கள் சிந்தனைகள் எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறதே, அது நிறைவேற்ற வேண்டிய பணியை சரியாய் நிறைவேற்றும்படியாக உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எதன் வழியாக எந்த ரூபமாக புறப்பட்டு போகிறதோ, ஆகாயத்தில் விதைக்கப்படுகிற அந்த விதைகளானது நிறைவான பலனை செய்யும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அது பலனை காண்பா என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் விதைக்கிறோம். கர்த்தாவே, நீர் பலன் தரும்படியாய் உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, வசனத்தை பொறுக்கி போட எந்த சத்துருவுக்கும் இடக்கூடாதபடி எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த 2 நாட்களின் தியான நாட்களிலே உருவாவதாக. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், சிலுவையை நான் என்னுடைய சாதுரியத்தினாலோ சுயஞானத்தினாலோ பிரசங்கியாதபடி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற உன்னதமான நோக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் அறிவிப்பதே எனக்கு சிறந்தது என்று சொல்லுகிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். சிலுவையை பற்றி நாம் பேசும்போது அது ஒருவருக்கும் பிரியமில்லாத ஒரு காரியம். எல்லா மனிதர்களுக்கும் சிலுவை இல்லாத வாழ்வு வேண்டும், சமாதானமான வாழ்வு வேண்டும், ஆசீர்வாதமான வாழ்வு வேண்டும், பிரச்சனை இல்லாத வாழ்வு வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே போராடுகிறான். ஆனால் வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஜெயமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுடைய வார்த்தைகள் மிக முன்னுதாரணமாக பிரதானமாக வேதத்திலே வைக்கப்படுகிறது. இயேசுடைய சீடர்கள் அனைவரும் இயேசுடைய கொள்கையை பின்பற்றினவர்களாய் அவருடைய சிலுவையை சுமந்தார்கள். இயேசுவின் 12 சீடர்களிலே 11 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒருவர் எல்லா விதமான உபத்திரவங்களும் தப்பி இயற்கை மரணத்தை எய்தினார். ஏன்? இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். அவருடைய சீடர்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தார்கள். ஆனால் அவர் ஒவ்வொருவரும் மரித்தது சிலுவை பாடுகளின் ஊடாகத்தான் தங்கள் வாழ்வை மாய்த்தார்கள். ஏன் ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு சிலுவையை அவர் அனுமதித்தார்? கேள்வி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னார், அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் இந்த உலகத்தை ஜெயித்த அந்த காரியத்தை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை, சிலுவை இல்லாமல் உயர்வு இல்லை, சிலுவை இல்லாமல் எந்த விதமான ஆசீர்வாதம் கிறிஸ்தவனுக்கு இல்லை. எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன் என்று சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பிழைத்திருப்பது தம்மை
நான் ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னை தம்மை பற்றி விசுவாசத்தை நான் கொண்டிருக்கிறபடியினாலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவையை நான் தியானிக்கும் போது அநேக விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுவது என்று சொன்னால் என்ன? சிலுவையில இயேசுவோடு கூட கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை நிந்தித்தார்கள். இங்கே சிலுவை, ஒரு சிலுவை வைக்கப்படுகிறது. அது என்ன சிலுவை? ஒரு மனிதன் மேல் வைக்கப்பட்ட சிலுவையை நாம் இங்கே இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சிலுவை, அவரோடு கூட அறையக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு, சிலுவையை சுமக்கிற அனுபவம் உண்டு, சிலுவைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற அனுபவம் உண்டு. மூன்று வித்தியாசம். சிலுவையை இன்றைக்கு பணிந்து கொள்ளுகிறவர்கள், கூப்பிடுகிறவர்கள், நமஸ்கரிக்கிறவர்கள் அநேகம். ஆனால் சிலுவையை சுமக்கிறவர்கள் மிகவும் கொஞ்சம். ஆனால் இன்னொரு விதமான சிலுவை நமக்கு எல்லாருக்கும் வைக்கப்படுகிறது. இது உலக மனிதர்கள் ஒருவரும் தப்பி போக முடியாது. இங்கே இயேசுவுக்கு முதலாவது ஒரு சிலுவை வைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் விசாரிக்கப்பட்டவராய் கொல்கொதாவுக்கு நேராக போகும்போது தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு இயேசு கொல்கொதாவுக்கு நேராக போகிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். இயேசுவின் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது. அது சுமக்க வேண்டிய சிலுவையாக வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி சொல்லும் என்று சொல்லி மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. அண்ட சராசரங்களை படைத்தவர், அகிலத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவர், பிசாசு பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கினவர், இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராய், செயற்கையின் மேல் அதிகாரம் உடையவராய், சகல அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவரான இயேசு கெத்செமனேயில் போய் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இயேசுவுக்கு சிலுவையில் இறங்கி வர எல்லா அதிகாரமும் உண்டு. கள்ளர்களில் ஒருவர் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனானால் நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், இந்த எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன? இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடாது. அவன் ஆரம்பத்திலிருந்து, பிறந்த நாளிலிருந்து இயேசுவை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டு பிறப்பிலே அவருக்கு எதிராக கிரியை செய்தான், அவருடைய வளர்ப்பிலே அவருக்கு எதிராக கிரியை செய்தான், அவருடைய உலக வாழ்விலே அவரை கொலை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணினான், ஊழியம் செய்கிற நாட்களிலும் அவரை கொலை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணினான். ஆனால் ஆண்டவர் இந்த சிலுவையை சுமக்கும்படியாக நமக்காக ஆண்டவர் அவரை ஒப்புக் கொடுக்கிறார். கெத்செமனேயிலே போய் உட்கார்ந்து விட்டு சொல்லுகிறார், இயேசுவுக்கு சிலுவையிட்டு வெளியே வர முடியாதா? கண்டிப்பாக முடியும். அவருக்கு எந்த அதிகாரமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். தன்னை விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்க முடியும். பிதாவானவர் நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என்பதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். அவர் சிலுவையில் மரணம் வரையில் தன்னை தாழ்த்தினார். எதற்காக? தன்மேல் வைக்கப்பட்ட சிலுவை எதற்காக? நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக இயேசுவின் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது. சிலுவை, இந்த சிலுவை இயேசு சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வைக்கப்பட்டார். திருச்சபையே, வாலிபனே, அன்பு சகோதரனே, அடிய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற திருச்சபை மக்களே, அடிய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த பிராந்திய மக்களே, சிலுவை என்று சொல்லுவது ஆண்டவர் ஒரு மனிதன் மேல் வைக்கிற சிலுவை. அது நோக்கமில்லாமல் வைக்கப்படுவதில்லை. அவர் ஒரு காரியத்தை ஒரு மனிதரை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னார், அவன் மேல் ஒரு சிலுவை வைத்து அவனை நடத்தி கொண்டு வருகிறார். யோபு என்ற பக்தன் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது. என்ன சிலுவை? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாகிய யோபுவின் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது. என்ன சிலுவை? அவன் ஆண்டவரை தூஷிக்கிறானா என்று பார்க்கும்படியாக வைக்கப்பட்ட சிலுவை. சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனை வேலையடைத்து வைத்திருக்கிறீர், அவனுடைய சரீரத்தை நீர் கொஞ்சம் தொட்டு பாரும்,
அவனுடைய ஜீவனை கொஞ்சம் தொட்டு பாரும், அப்பொழுது தூஷிக்கிறானோ என்று பாரும் என்று சொன்னார். எல்லா நண்பர்களும் மனைவியும் அவரை தூஷித்தார்கள். ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு தெரிந்தது, என்னிலே மீறுதல் இல்லை, என்னிலே அக்கிரமம் இல்லை, பின்ன ஏன் சோதனை அவன் சரீரத்திலே சுமத்தப்பட்டது? வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, யோபுவின் பொறுமை சோதிக்கப்பட்டது. யோபுவின் பொறுமை சோதிக்கப்பட்டது. யோபு சரீரத்திலே பாதிக்கப்பட்டார். யோபுடைய குடும்பம் முழுவதும் அழிந்து போனது. ஆனால் அவன் சோதிக்கப்பட்ட போது அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கை அவனுக்குள்ளே வைத்து அவன் யோபு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தான், விடுதலை பெற்றதாக நாம் பார்க்கிறோம். இந்த மோசே என்று சொல்லப்பட்டவன் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்ட ராஜகுமாரனாய் ராஜ அரண்மனையிலே இருந்தவன், இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவன் மேல் ஒரு தீர்மானத்தை வைத்தவராய் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தான் வளர்ந்த நாட்டை விட்டு வனாந்தரத்துக்கு துரத்தப்படுகிறான். 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவன் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் நினைத்திருப்பான், காலையில் எழும்பினவுடனே வேலைக்காரர்கள் வந்து ஆகாரம் தருவார்கள். காலையில் எழும்பினவுடனே தேசத்தை குதிரைகளை சுற்றி பார்க்க போக முடியும். காலையில் எழும்பினவுடனே எகிப்தின் பிரதானமான ஆகாரம் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்தது. எகிப்தின் சகல கலைகளை கற்றித்தறிந்தவனாய் ராஜகுமாரனாய் எல்லாருக்கும் மேலாக இருந்த மோசே ஒரு நிமிடத்திலே திரட்டப்பட்டவனாய் வனாந்தரத்துக்கு வருகிறான். எல்லாம் வறுமை, ஒன்றுமில்லாத இடத்திலே அவன் பழக்க வைக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இங்கே ஆடுகளுக்கு பின்பாக மஞ்சளை வைத்துக் கொண்டிருந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஆடுகளை வைக்கும்படியான பணி கொடுக்கப்படுகிறது. வேற ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கே திரும்பினாலும் மோசே தேடப்படுகிற குற்றவாளி, கொலை குற்றவாளி. அவன் எங்கும் தப்பி போக முடியாது. இப்பொழுது இந்த மீதியான் தேசத்து ஆசாரியனிடத்திலே வந்து தஞ்சம் புகிறான். இந்த நேரத்திலே அவன் 40 வருடங்கள் அந்த வனாந்தர பிரயாணத்திலே ஆடுகளோடு நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவான. சோதனை அவன் மேல் வைக்கப்பட்டதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அவன் மேல் ஒரு சிலுவை வைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பிரயாசம் உள்ளது என்று தெரியும். இந்த வனாந்தரத்தில் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு 40 வருடங்கள் அந்த வேதனையை சுமந்து கொண்டு ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக வருகிறான். மூன்றாவதாக மத்தேயு 27 அதிகாரம் 32 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 27:32. இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு நேராக போகிறார். இப்பொழுது சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவன் மேல் இயேசுவின் சிலுவை வைக்கப்படுகிறது. எப்படி? சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது, கொண்டு போகப்படும் போது அவன் பார்வையாளனாக, ஒன்றும் செய்ய முடியாதவனாக அவரோடு கூட நடந்து வருகிறான். இயேசு சிலுவை சுமந்தவராய், இரவு முழுவதும் விசாரிக்கப்பட்டவராய், அடிகள் மேல் அடிபட்டவராய், இரத்தம் முழுவதையும் சிந்தினவராய், பலவீனத்தோடு அவர் நடந்து நடந்து போகிறார். சிலுவையை சுமக்க முடியாதவராக இயேசு நடந்து போகும்போது அவருடைய சிலுவை சிரேனே ஊரானாகிய சீமோன் மேல் வைக்கப்படுகிறது. அவர்கள் அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இயேசுடைய சிலுவை சுமக்கும்படியாக சீமோனை பலவந்தம் பண்ணினார்கள். வேற யாரும் அதை சுமக்கும்படியாக ஆயத்தமாக இல்லை. ரோம போர் சேவகர்கள் வெளியூருக்கு மனுஷனாக அந்த ஊருக்கு வந்தவனை, ஒரு அடிமை போல் இருந்த மனிதனை அவர்கள் சுமக்கும்படியாக கொண்டு போகிறார்கள். இயேசுவின் சிலுவையை இந்த நாட்களிலே இயேசுவின் சீடர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். சுமக்க முடியாத சிலுவை இயேசுவின் சீடர்கள் மேல் வைக்கப்பட்டது. சிரேனே ஊரானாகிய சீமோன் மேல் வைக்கப்பட்ட அதே சிலுவை இன்றைக்கும் ஆண்டவருடைய அடியவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. வேற வழி தெரியவில்லை, சுமக்கத்தான் வேண்டும். வேற வழி இல்லாதபடி சுமந்து கொண்டு தெரிகிறார்கள். உலக மனிதருடைய உபத்திரவங்களினாலே, பாடுகளினாலே, நிந்தைகளினாலே, அவமானங்களினாலே நம்முடைய பிள்ளைகள் சிலுவைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். எதற்காக தெரியுமா? நம்மை வைக்கப்படுகிற சிலுவை நம்மை தள்ளி போடும்படியாக அல்ல,
நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக, நம்மை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானத்தை, அவருடைய பணியை நிறைவேற்றும்படியாக நம்மேல் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அநேக நேரங்களிலே சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் இப்படி இருந்தேன், நான் இப்பொழுது இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏமாற்றம் என்று சொல்லுவது சாதாரணமான காரியம் அல்ல. அநேகருடைய வாழ்வை என்னுடைய நடைமுறை வாழ்விலே பார்த்திருக்கிறேன். அவர் சொல்லுவார்கள், நான் இப்படி நினைத்து இப்படி ஏமாந்து போனேன், நான் இப்படி வாழ வேண்டியவன், நான் இப்பொழுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை அவரை அடித்து போடுவதற்காக அல்ல. எந்த இடத்துல சிலுவை வைக்கப்படுகிறதோ அதை சுமந்து கொண்டு போகிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய திட்டமான தெளிவான நடத்துதல் அவர்களோடு கூட இருக்கும். எல்லா போராட்டங்கள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், நெருக்கங்களின் மத்தியிலும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போன பக்தர்களை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நட்டாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு புனிதமான ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு வரலாறு உண்டு. அப்படித்தானே? அந்த மனிதனை கொலை செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அவர் கொண்டு போகிற இடங்களிலே ஒரு இடத்திலே போகும்போது தாகத்தோடு அவர் இருக்கிறார். சேவகர்கள் அவரை கையிலே சங்கிலியை போட்டு கொண்டு போகிறார்கள். அவர் தன்னுடைய முட்டியை வைத்து இடித்து அந்த இடத்திலிருந்து தண்ணீரை உருவாக்கி குடித்தவர் யார்? தேவசகாயம் பிள்ளை. இந்த மனிதனுடைய சோதனை இங்க பார்த்தீங்கன்னா சாதாரண காரியம் இல்லை. இவர் எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராக இருந்தார். சேவர்கள் அவரை சுட துப்பாக்கி எடுத்து நீட்டும் போது துப்பாக்கியின் ரவையானது அவரை ஒன்றும் செய்யவில்லை. துப்பாக்கியின் ரவை வெளிப்படவில்லை. அப்புறமா அதை சாகும்போது அவர் அந்த துப்பாக்கியை வாங்கி திரும்ப எடுத்து விட்டு அதை கொடுத்தாராம். என்னை சுடு என்று சொன்னார். எப்படி வேதனையை சுமந்து ஆண்டவர் தன்மேல் வைக்கப்பட்ட சிலுவையை சுமந்தபடியினாலே இன்றைக்கு அந்த வார்த்தை அவருடைய பெயரான பிரஸ்தாபமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரை வைத்து திருச்சபைகள் உருவாகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் தன்மேல் வைத்த சிலுவை சரியாக சுமந்து கொண்டு போனார். அந்த சேவகர்களை ஒரு நிமிடத்தில் அவரால் காலி பண்ண முடியும். அவர் அதிசயம் செய்கிறவர். இவனை கொலை செய்யும்படியாக வானத்தில் அக்கினி இறக்கும் வல்லமை உள்ள மனிதனாக இருந்தார். அவனை கொலை பண்ணக்கூடிய எல்லா விதமான காரியம் இருந்தும் அவர் அதை ஒன்றுமே செய்யவில்லை. என்ன பண்ணினார்? சிலுவையை சுமந்து கொண்டு போனார். எனவேதான் இன்றைக்கு உன்னதமான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அநேக நேரங்களில் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை நாம் அறியாமலே சீமோன் மேல் வைக்கப்பட்ட சிலுவை போல காணப்படுகிறது. எப்படி இந்த சிலுவை மேல் வைக்கப்பட்டது? நான் எப்படி இதற்குள்ளே மாட்டிக்கொண்டேன்? இந்த சிலுவையை நான் எத்தனை வருடங்கள் சுமப்பது ஆண்டவரே என்று சொல்லி எங்கள் ஆய்க்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தள்ளி போடுவதற்காக அல்ல, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, உன் வாழ்விலே உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய ஜெயமான காரியங்களை செய்யும்படியாகத்தான் சிலுவை மேல் வைக்கப்படுகிறது. சிலுவைக்கு பின்னாலே சிங்காசனம் உண்டு. சிலுவைக்கு பின்பு அங்கே ஆசீர்வாதம் உண்டு. சிலுவைக்கு பின்பே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற திட்டத்தின் நிறைவேறுதல் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை எதுவாக இருந்தாலும் இந்த நாட்களிலே சொல்லணும், இந்த சிலுவை என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அதை மாற்றணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த சிலுவை என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நன்மையாகத்தான் இருக்கும், தீமைக்காக நிரந்தரம் செய்கிறவர் அல்ல. நான் நம்முடைய பிள்ளை, நான் நம்முடைய பெயரை தரித்துக் கொண்டவன், நான் என்னுடைய பெயரை தரித்துக் கொண்டவள். எனவே இந்த சிலுவை என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை நான் சுமக்கும்படியாக எனக்கு பலன் தர வேண்டும் என்று கேட்கணும். அதான் மிக முக்கியமான காரியம். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். எப்பொழுது ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று கேட்கிறோமோ, நம்மால் சுமக்க முடியாத சிலுவை அது பிறர் மேல் சில நேரங்களிலே வைக்கப்படுகிறது. அவர்கள் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார்கள். திருச்சபையான சிலுவையை சுமக்கிறது. அநேக மனிதருடைய போராட்டங்களினாலே ஆண்டவர் இறங்கி ஏன் கிரியை செய்யவில்லை என்று அநேக திருச்சபை
கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் மேல் வைக்கப்பட்ட சிலுவை என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த கூடுகைகளிலே வருகிற நாம் சிலுவையை சுமக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நினைவில் கூர்ந்த ஆண்டவரே, இது நன்மைக்காக நீர் வைத்திருக்கிற. அநேக நேரங்களிலே இந்த சிலுவை நான் தோற்று போனது போல காணப்படுகிறது. நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர், ஏன் எனக்கு மாத்திரம் இது நடக்கிறது? என்னை போலுள்ளவர்கள் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே? நான் மட்டும் ஏன் தனியனாய், நான் மட்டும் ஏன் ஒடுக்கப்பட்டவனாய், நான் மட்டும் ஏன் ஒடுக்கப்பட்டவளாய், நான் மட்டும் ஏன் இந்த சிலுவை தனியாக சுமந்து கொண்டு வருகிறேன்? என்னுடைய சிலுவை சுமக்க யாரும் இல்லை தங்களாய் கிடந்த சகோதரனே, சகோதரியே, உன்னை வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை உன்னை கொண்டு போட இல்லை. உன்னை வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை உன்னை அழைத்து போடுவதற்காக அல்ல. உன்னை வைக்கப்பட்டிருக்கிற சிலுவை நிஜயமாக சுமந்து ஜெயக்கொடியால் ஏற்றும்படியான சிலுவை என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்குள்ளே எழுத வேண்டிய ஒரே வார்த்தை, ஆண்டவரே, என் மேல் வைத்திருக்கிற சிலுவையை நான் சரியாய் சுமக்கும்படியாய் பலத்தார். ஒவ்வொருவரும் அதை கேட்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை உணர்ந்து அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு பலத்தார் என்று கேட்போம். நான் வண்டியில் வரும்போது கேட்டேன், ஆண்டவரே சுமக்க பலம் இல்லை, சரீரத்தில் பலம் இருக்கும் போது எல்லாவற்றையும் ஓடி ஆடி செய்வேன், இப்பொழுது நினைத்தது போல செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையின் பாரம் மிக அதிகமாக இருக்கும்போது சுமக்க முடியாதபடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய கண்ணீரை மாத்திரம்தான் வைக்க வேண்டியது இருக்கிறது. அதிகாரம் என்ற சிலுவை நம்மை அழித்து போட வேண்டும் என்று எடுக்கிற எல்லா சிலுவைகளையும் நாம் சுமக்கும் போது ஆண்டவர் தருகிற விடுதலையை நாம் அனுபவிக்க. அநேக நேரங்களிலே சொல்லுகிறோம், இது கொஞ்ச காலம் மாத்திரம், கொஞ்ச காலம் மாத்திரம் என்று சொல்லி பக்தர்கள் பாடுகிறார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை பார்க்கும் போது இந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி நான் சுகம் பெறுவேன் என்று நம்பினார். சிலுவையின் பாடல்களை தியானிக்கிறான். நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நாம் சுமந்து கொண்டு கர்த்தருடைய அடிகளிலே பின்பற்றி செல்லுவோம். ஜெயமாய் நம்மை மனம் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. எழுந்து நின்று பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தலாம். சாலையின் ராஜா, சங்கையின் ராஜா கீர்த்தனைகளிலே 190வது பாடலை நாம் பாடுவோம். சாலையின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே இந்த தாரணி மீதனில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, இந்த தாரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த செய்தி
ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள தேவன், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய திருவார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த 2 நாட்களிலே எங்களுக்கு நேர் உருவாக்கி தந்த நாங்கள் சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், உடைய வார்த்தையை தருகிறீர். இந்த இடத்தில் உடைய திருவார்த்தையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆகாய மார்க்கமாய் போகிற வார்த்தைகளானது பலம் கொடுக்கும்படியாய் கிருபை தருவீராக. நீர் விரதமாய் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல, நீர் நோக்கமில்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்லப்பா. இந்த நாளிலே சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற, தங்கள் மேல் வைக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனங்களை கண்ணோக்கி பார், விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் மனம் வந்து உமக்கென்று காணிக்கை செலுத்தின நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. நிறைவான ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வின் மேல் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட நிலவரங்களை ஆசீர்வதி, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. என்னென்ன முயற்சிகள் இருக்கிறாரோ எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய தெய்வீக ஆளுகை பிரசன்னம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தயவுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். நேரங்களிலே வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள், எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவேறுவதற்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தடையாயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார். வரும் நாட்களிலே வீடுகளுக்குள்ளே நிர்விசாரமாய் உட்கார்ந்து விடாதபடி கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை 1 மணி நேரம் உம்முடைய திருச்சபையிலே வந்து சமாதானத்தின் வார்த்தைகளை பெற்று நிறைவாய் வாழும்படியாய் கிருபைதான். தேசத்தில் அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் இந்த பகுதியை தகர்ந்து போகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நெருக்கங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் பிள்ளைகள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள், உம்முடைய நிறைவும் சமாதானம் வீடுகளுக்குள்ளே தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சத்தின் கம்பீர சத்தம் உண்டு என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பார் வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்வை நன்மை செய்வீராக. சங்கார வீடுகளுக்குள்ளே கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசல்களை காலில் ஒவ்வொரு வீடுகளில் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. நோய் நொடிகளுக்கு விலைக்கு பாதுகாரும் ஆண்டவரே. வருடக்கணக்காய் நோய்களை சுமந்து கொண்டு வருகிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே பரிபூர்ணமான விடுதலையை பெற்று சாபத்தினின்று பாவத்தினின்று ரோகத்திலிருந்து விடுதலையாகும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாமல் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி போனீரப்பா. அந்த பணியை நிறைவேற்றுகிற எங்கள் வாழ்விலே கர்த்தர் இரக்கம் பாராட்டி தேசத்துக்கு நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிறருக்கு தீமையில்லாத வாழ்வு நாங்கள் செய்யும்படியாய் கிருபைதார். எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் நிறைவாய் பெற்று சமாதானமாய் வாழும்படியாய் கிருபைதார். சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், வயோதிகள் ஒவ்வொருவருடைய கரங்களில் தரும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பலனும் நம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. கதாவுமது வயதானதினாலே கண்களிலே பார்வை இழந்து சரீரத்திலே நோய்களோடு வலிகளோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களுக்கு பலனையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தினரை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இறைவனேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனான நல்ல பிதாவே, ஆமென். Me
நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியாருடைய இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு நின்று நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.